காலபைரவர் உழைக்கிறாங்கன்னு அதுக்கு காரணம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நடு ஊருக்குள்ளே சாராயம் விற்கிறாங்க. அதை யார் கேட்குறாங்க? பப்ளிக்கில் போடுறது தான் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் நடுஊருக்குள்ளே நடக்கிறது யாரையும் ஏன் கண்டுக்க மாட்டாங்கிறீங்க? ஏன்னா அவங்க சொந்தக்காரங்கனால கண்டுபிடிக்க மாட்டாங்கிறீங்களோ, சொல்ல மாட்டாங்கிறீங்களோ? வயசானவங்க அப்படின்னா வயசானவங்களுக்கு மட்டும் அது போதைப் பொருள் இல்லையா? சொல்லுங்கள். எத்தனையோ வேலை செய்கிறாங்க. இது ஒரு வேலைன்னு சொல்லி செய்கிறாங்க. அப்போ கேட்டுமானா அவங்கள வார்த்தை கேட்குறாங்க. சனிக்கிழமையான தூங்க முடிகிறதில்ல. சனி ஞாயிறில் தூங்க முடிகிறதில்ல. இதையெல்லாம் யார் கேட்பா? கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் வார்த்தை கேட்குறதா போச்சு. நடுவுக்குள்ளே சாராய விற்கிறவங்களை கேட்க மாட்டாங்கிறீங்க. அதுக்கு காரணம் உங்கள் சொந்தக்காரங்கிறனால. கேட்டால் போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறீங்க. போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கலாங்கிறத எப்படி தெரியும்? நீங்கள் பொய் பேசுகிறீங்களா உண்மை பேசுகிறீங்கன்னாங்கன்னு தெரியாது. 4-5 இடத்துல விற்கிறாங்க நடுவுக்குள்ளே. அதை யார் கண்டுக்கிறீங்க? ஒருத்தர் கண்டுக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய சுயநலம்னா உங்கள் தாய் பிள்ளைங்கன்னா ஒரு மாதிரி, மற்றவங்கன்னா ஒரு மாதிரி என்றைக்குமே நினைக்கக்கூடாது. ஒரே மாதிரியே இருந்து பழகுங்க. நடுவுக்குள்ளே சாராய விற்கிறாங்க. அதை எந்த போலீஸ்காரங்க வந்தாலும் நாங்கள் பணம் கொடுக்குறோங்கிறீங்க. நைட்லையெல்லாம் தூங்க முடிகிறதில்ல. நாய் சத்தம், வண்டி சத்தம், அப்புறம் திருடன் வர்றான், அவன் வர்றான், இவன் வர்றான்னு ஏன் வரமாட்டான்? நைட்டெல்லாம் விடிய தூங்க மாட்டாங்கிறானுங்க. போதை போடுறதுக்குன்னு விடின்னு நடக்கிறானுங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. பேரோடு பஞ்சாயத்தில் ஜே நகரில் நடக்கிறது இது யாருமே கண்டுக்கிறது இல்லை. இவ்வளோ நாள் நான் கம்முன்னு இருந்தேன். காரணம் என்னென்னா வேண்டான்னு இருந்தேன். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். இனிமேல் போடுவேன், வீடியோ போடுவேன். இதை தெரிஞ்சு நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அப்போத்தான் தெரியும் உண்மை எது பொய் எதுன்னு. நமக்குள்ள அந்த ஆதியமாவை விட்டு கொடுத்துருக்காங்க. அவன் தோற்று போனாலும் அடிப்பாங்க. எதா இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட் அடி வாங்குறது அவங்களால பார்த்துட்டு அதுதான் அவன் விட்டு கொடுத்துருக்காங்க.